அவர்கிட்ட மைனஸ் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? மைனஸ் என்ன, அன்றைக்கு கூட இருந்தவர்கள் வேல்முருகன் நாளைக்கு நம்ம சின்னையாவுக்கு போட்டியாக வந்துடுவான். கடலூரில் ஒரு இளைஞரணி மாநாட்டை நடத்தினேன். 1,00,000 இளைஞர்களுக்கும் வெள்ளை சீருடை அணிந்து அந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நான் பேசி முடித்த உடனேயே அந்த மாநாட்டுக்கு வந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிலிருந்து எழுந்து சென்றார்கள். நான் உடனே போய் மைக்கில் ஐயா பேசணும், சின்னையா பேசணும், எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னேன். அந்த கூட்டம் அப்படியே வந்து உட்காந்துச்சு. இது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி இதையே காரணமாக்கி வேல்முருகன் எப்படி தனித்து வளர்கிறார் என்று சொல்லியும், பெண்ணகரத்தில் இடைத்தேர்தலில் தொடர்ந்து பாமக சட்டமன்றத்தில், உள்ளாட்சி தேர்தலில், நாடாளுமன்றத்தில் தோல்வியுற்ற போது கடலூர் மாவட்டத்திலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு போய் பெண்ணகரத்தில் இறக்கி அங்கு பெண்ணகரம் ஃபார்முலா என்று ஒன்றை உருவாக்கி சுமார் 40,000 வாக்குகளை பெற்று இழந்த செல்வாக்கை மீண்டும் பாமகவுக்கு பெற்று தந்து அதிமுக, தேமுதிக போன்ற ஆண்ட கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் வைப்புத்தொகையை இழக்கச் செய்தேன். இதையெல்லாம் கணக்கு போட்ட ஒரு கூட்டம் ஐயாவிடம் சென்று, நிச்சயமாக உங்களுக்கு இவன் போட்டியாக வருவான், உங்கள் பிள்ளைக்கு போட்டியாக வருவான், இவனை இனிமேலும் கட்சியில் வைத்திருப்பதை குறித்து மறுபரிசீலனை பண்ண வேண்டும் என்று சகுனிகள் காதில் ஓதியதை கேட்டு எந்தவித ஒரு குற்றச்சாட்டும் இல்லாமல், எந்தவித ஒரு விசாரணையும் இல்லாமல் கட்சியின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவனாக இன்றைக்கு ஒரு கட்சியின் நிறுவனராக வருவதற்கும் காரணமாக இருந்தவர் ஐயா. அந்த கூட இருந்தவர்கள் தன் மகனுக்கு, இப்படி மல்லை சத்யாவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறதோ இன்று, அதுதான் எனக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்டது. அப்போ அப்படியே மேலேயே போயிடுவோம், சின்னவர் பற்றி இப்பயே பேசிடுவோம். சின்னவர் ஒரு விஷயத்தில் அன்னைக்கு அவருக்கு நான் ஒரு தளபதியாக அல்லது அவருக்கான அரசியல் களத்தை அவரை அழைத்து வந்ததிலிருந்து முதல் நிகழ்ச்சி என்னுடைய சகோதரருடைய திருமணம், பொது நிகழ்ச்சி அவருக்கு. அதுமாதிரி பசுமைத்தாயகம் என்கிற ஒரு நாளில் மருத்துவர் ராமதாஸ் ஐயா பிறந்த நாளை பசுமைத்தாயக நாளாக கொண்டாடுவோம். 1,00,000 மரக்கன்றுகளை கடலூர் மாவட்டத்தில் நடுவதற்கு அவர் அழைத்து வந்து பல கிலோமீட்டர் கணக்கிலே கார்களை பாண்டிச்சேரி எல்லையில் நிறுத்தி அவருக்கு வரவேற்பு அளித்து அவரை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்தவன். தமிழ் எப்படி பேச வேண்டும், எப்படி உரையாட வேண்டும், தொலைக்காட்சிகளில் எப்படி அவர் பங்கெடுக்க வேண்டும் என்று அவருக்கான கூடவே இருந்து அந்த ஆலோசனைகளை வழங்கி முதல் விஜய் தொலைக்காட்சியில் யூகி சேது அவர்களோடு முதலில் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய வீடியோ, ஃபோட்டோ, கேமரா முன்பு அவரை அமர வைத்து அந்த வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தவன் என்கிற வகையில் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து என்னை இழக்க அவர் விரும்பவில்லை.